ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். நான் வந்து எந்த ஊர், எந்த ஸ்கூலில் படித்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வீடியோ போட்டிருந்தேன். சில பேர் வந்து கமெண்டில் கேட்குறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 12th முடிச்சிட்டிங்களா, மேற்கொண்டு படிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோ அப்படின்னு நம்ம கூட சொல்லலாம். நம்ம சேனல் தான் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது வந்து முழுமையாக வந்து சேரும். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்ன ஊர், எங்கே 1ஆம் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தேன், 11th 12th எங்கே படித்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவும் பார்க்காதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மேற்கொண்டு படிச்சிருக்கேன்னா படிக்கலையா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டு படித்தேன். ஓகேங்களா? காலேஜ் வந்து படிச்சிருக்கேன். ஓகேங்களா? காலேஜ் படித்து வேலைக்கு எங்கேயுமே போகலை. அது வந்து எதனால் அப்படின்னு நான் வந்து ஃபுல்லாக சொல்கிறேன். ஓகேங்களா? வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து காலேஜ் வந்து பிஏ இங்கிலீஷ் எடுத்து படித்தேன். ஓகேங்களா? பிஏ இங்கிலீஷ் வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் தான் நான் படித்தேன். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குரும்பலூர் காலேஜ், அதாவது பெரம்பலூர் மாவட்டத்தில் குரும்பலூர் இருக்குங்களா, அங்கே தான் வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டி இருக்குது. அங்கே வந்து காலேஜ் இருக்குது. ஓகேங்களா? திருச்சி தான் அதுக்கு ஹெட்டு இங்கே வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அங்கே தான் நான் படித்தேன். பிஏ இங்கிலீஷ் வந்து 3rd இயர் வரைக்கும் 3 இயர்ஸ் நான் முடிச்சுட்டேன், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் வந்து 2nd இயர் வரைக்கும் நான் வந்து ரெகுலராக காலேஜ் போனேன். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் மார்னிங் அந்தமாரி தான் காலேஜ் இருக்கும். காலையில் போனோம்னா ஆஃப்டர்நூன் விட்ருவாங்க. ஒவ்வொரு சமயத்தில் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் போனால் ஈவினிங் அந்தமாரி தான் விடுவாங்க. அந்த காலேஜ் வந்து அப்படி தான் நடந்தது. நாங்கள் வந்து காலேஜுக்கு அப்படி தான் போனோம். 2nd இயர் வரைக்குமே காலேஜ்னாவே எவ்வளோ சந்தோஷம் நல்லாவே இருக்கும்னு தெரியும்னு உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக நான் எல்லா சந்தோஷமும் அனுபவித்தோம். ஃப்ரெண்ட்ஸுங்களே இப்போ நான் மிஸ் பண்ணுறேன். ஸோ அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுங்களை என்றைக்காச்சும் ஒரு நாள் பார்க்க மாட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் இருக்குது. கண்டிப்பாக பார்ப்போம். 2nd இயர் வரைக்கும் நான் வந்து ரெகுலர் தான் பண்ணேன். ஓகேங்களா? 2nd இயர் லீவில் தான் எனக்கு மேரேஜ் ஆனது. 2nd இயர் லீவில் தான் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. 3rd இயர் வந்து நான் வந்து சென்னைக்கு அங்கே போயிட்டோம். ஓகேங்களா? ஹஸ்பண்ட் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணதுனால நான் வந்து சென்னைக்கு போயிட்டேன். 3rd இயர் வந்து என்னால் ரெகுலராக போக முடியல. ஏன்னா சென்னைக்கு போயிட்டனால ரெகுலராக போக முடியல. நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா கரஸில் மாற்றிட்டேன். 3rd இயர் மட்டும் கரஸில் மாற்றிட்டேன். திருச்சிக்கு போயிட்டு அங்கே லெட்டரில் எழுதி கொடுத்து 3rd இயர் வந்து கரஸில் பண்ணிட்டேன். இந்த கிளாஸ் டைம் பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே மட்டும் கிளாஸ் நடக்கும். கரஸில் பண்ணுறவங்களுக்கு வந்து சாட்டர்டே சண்டே வந்து கிளாஸ் நடக்கும். அப்போ மட்டும் ஒவ்வொரு வாரம் வரும், ஒரு வாரம் வரமாட்டேன். ஓகேங்களா? ஆல்ரெடி கரஸில் படித்ததில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2nd இயர் வரைக்கும் நான் படித்தேன் ரெகுலராக. அந்த இதே வந்து 3rd இயரில் கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆணுச்சு. ஓகே, இது வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம், இல்லை படித்த மாதிரி தான் இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஓகேன்ட்டு கரஸிலே போக ஆரம்பித்தேன். நான் கரஸில் வந்து நல்லா போணுச்சு. எக்ஸாம் எழுதவும் நல்லா வந்தேன். எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணி அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? கரஸில் படிச்சிருக்கோம். மெயினாக வந்து அரியர் வந்து நிறைய உழுவுன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து அரியர்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அரியரே இல்லை. 3rd இயருக்கு முடித்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டே நான் வாங்கவே கிடையாது. 3rd இயர் மார்க் ஷீட் மட்டும்தான் என் கைக்கு வந்துச்சு. மற்றபடி எதுவுமே எனக்கு வரவே இல்லை. அந்த டிசியாக இருக்கட்டும், கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், எதுவுமே எனக்கு நான் அப்ளை பண்ணவும் இல்லை. அந்த ஷீட் எதுவுமே நான் வாங்கவே இல்லை. 3rd இயர் மார்க் ஷீட் மட்டும்தான் என் கைக்கு வந்துச்சு. மற்றபடி நான் எதுவுமே செய்யவே இல்லை. என்னுடைய மிஸ்டேக் தான். நான் அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமா குழந்தைய பார்த்துக்கிட்டு கொரோனா வந்தது. அது 3 இயர்ஸ் அப்படி ஓடிச்சு. இன்னுமே வந்து சர்டிஃபிகேட் எதுவுமே நான் வாங்கவே இல்லை. அது வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேர் சொல்கிறாங்க வாங்கிடுங்கன்னு. நான் வந்து வாங்காமே அப்படியே பழம் போட்டிகிட்டே இருக்கேன். ஒரு நாள் போய் அது வாங்கிடணும். ஓகேங்களா? நான் வந்து இன்னும் வாங்காமல் இருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 3rd வரைக்கும் முடிச்சுட்டு மார்க் ஷீட் மட்டும் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே கிடைக்கல, வாங்கலை. ஓகேங்களா? என்னை பற்றி நான் அவ்வளோதான் சொல்கிறேன்.
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கிட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகேங்களா? நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கண்டினியூவாக பார்க்கலாம். தேங்க்யூ.